உலகம் அதிசயங்களால் மட்டுமல்ல, ஆபத்துகளாலும் நிரம்பியுள்ளது. நமக்கு அழகாக தெரியும் சில விலங்குகள், அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்தும் இருப்பது போல ஆபத்தானவை. காட்டில் வாழும் கொடூரமான மிருகம் இந்திய புலி. புலிகள் தங்கள் சக்தி, புத்திசாலித்தனம் மற்றும் துப்பறியும் திறனை நம்பிய சுதந்திரமான வேட்டைக்காரர்கள். மேலும் ஒரு புலியின் கடிக்கும் சக்தி ஒரு சதுர அங்குலத்திற்கு சுமார் 1050 பவுண்டுகள். குரல் வலையை ஓரிரு நொடிகளில் நிறுத்திவிடும். ஊர்வன பாம்பு வகைகளில் கட்டுவிரியன், கண்ணாடி விரியன் போன்ற பாம்புகள் தீண்டினால் நஞ்சு நரம்பு மண்டலத்தை தாக்கும் தசைகளை செயலற்றதாகிவிடும். பாம்பு கடித்தவுடன் சரியான சிகிச்சை இல்லை என்றால் மரணம் ஏற்படலாம். பாறை ஆந்தை மிக வலுவான நகங்களுடன் தாக்கியே கொன்றுவிடும். கல்மீன் இந்திய பெருங்கடல்களில் காணப்படும். இதன் முதுகில் விஷமுள்ள முதுகெலும்புகள் உள்ளன. அவை மிதித்தாலோ அல்லது தூண்டிவிட்டாலோ சில நேரங்களில் ஆபத்தான கொட்டுதலை ஏற்படுத்தும். சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் இந்த விஷம் மிகுந்த வலி, தசை சேதம் மற்றும் மரணத்தை கூட ஏற்படுத்தும். ஒரு பாறையைப் போல உருமறைக்கும் இதன் திறன் சந்தேகத்திற்கு இடமில்லாத நீச்சல் வீரர்களுக்கு மிகவும் ஆபத்தானது. உலக அளவில் வாழும் உயிரினங்களில் பப்பர் மீன் உலகின் மிகவும் விஷமுள்ள மீனாக கருதப்படுகிறது. முதன்மையாக பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் காணப்படும் பார் மீன்களில் டெட்ரோடோடாக்சின் உள்ளது. இது மனிதர்களுக்கு ஆபத்தான ஒரு நியூரோடாக்சின் ஆகும். இந்த விஷம் சிறிய அளவில் கூட உட்கொண்டால் பக்கவாதம் மற்றும் மரணத்தை ஏற்படுத்தும். உலகின் மிக ஆபத்தான ஊர்வன விலங்கு உப்பு நீர் முதலை ஆகும். இது உலகின் மிகப்பெரிய ஊர்வன மற்றும் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தானது. மிகவும் வலிமையான கடிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. இதுவரை பதிவான கடியின் அழுத்தம் 3700. ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு பறவை இனம் காசோவரி. அவை பறக்க இயலாத இனமாகும். நச்சில்லாத பறவை இனமாக இருந்தாலும் அதன் அருகில் இருக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஒரே அடியில் நம்மை சாய்த்துவிடும். இவை எல்லாம் இயற்கையின் அபூர்வம், ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.